ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இந்த வீடியோவில் இந்த வாரம் முழுக்க நம்ம கிச்சனில் என்ன சமையல்னு பார்க்கலாங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு ஐடியா 15 to 20 என்ன சமையல் அப்படிங்கிறத ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்கு தோசை. நார்மலாக அரிசி உளுந்து வச்சு அரைச்ச தோசை, அதில் ப்ரோட்டீனுக்காக எக்கு போட்டு நான் எக்கு தோசையாக செஞ்சுருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினாவில் சட்னி பண்ணியிருந்தேன். முட்டை தோசையும் புதினா சட்னியும் அன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்ச் மெனு என்னென்னு பிளேட்டில் பார்த்துடலாம். இன்றைக்கி புடலங்காய் கூட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ் கேபேஜ் போட்டு ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். தனியாக வேக வச்சு உப்பு மிளகுத்தூள் மட்டும் போடுறது. ஒரு ஹெல்த்தியான பொரியல் இது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சாதம் சாமை அரிசியில் தயிர் சாதம். ஸோ லஞ்சுக்கும் பையனுக்கு நான் இது தான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ பிளேட்டுக்கும் இதே சர்வ் பண்ணுறேன். சாமையில் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் தயிர் சாதமாக பண்ணிவிட்டு அதுக்கு பிளாக் சன்னாவும் பிரிஞ்சாலும் கருப்பு கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு செமியான கிரேவி பண்ணியிருந்தேன். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றது, டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பொமக்ரேனட். அடுத்தது டியூஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். அன்றைக்கி காலையில் தோசை பார்த்திங்கன்னா பம்கின் தோசை, பரங்கிக்காயில் தோசையும் தேங்காயில் சிகப்பு மிளகாய் வச்சு சட்னியும் செஞ்சுருந்தேன். யூஸ்வலாக பரங்கிக்காய்லாம் பொரியல்லாம் செஞ்சு பசங்க சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி தோசை மாவில் கலந்து தோசையாக சுட்டோன்னா ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு பையனுக்கு ரைஸ் தனியாக, கீரை கூட்டு, அப்புறம் பம்கினில் பொரியலும் சன்னா கிரேவியும் செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன டீட்டெயிலாக பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வெள்ளை பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை கிரேவி. சுண்டலாக பண்ணுறத விட கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சாமை அரிசி தான். இந்த வாரம் மில்லட் ரைஸ் நிறைய ரிப்பீட் ஆகலை. காரணம் நான் கடைக்கு போகலை. ஸோ இந்த வீக்கெண்டு தான் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் கீரையில் கூட்டு செஞ்சுருந்தேன். அப்புறம் கடைசியாக ஒரு கப்பு தயிர். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டியூஸ்டே மெனு. அடுத்ததாக வெனஸ்டே என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ராகி கோதுமை மாவு இது ரெண்டத்தையும் சம அளவு எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு இதுக்கு ஒரு அடை செஞ்சுருந்தேன். இதுக்கும் தேங்காய் சட்னி, சிகப்பு மிளகாய் போட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியானம் செஞ்ச சாம்பாரே நான் சர்வ் பண்ணியிருந்தேன். பையனோட ஸ்கூலுக்கும் அதை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு நான் அன்றைக்கி பாதாம் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ வேறு என்னெல்லாம் லஞ்சுக்குன்னு டீட்டெயிலாக நாம் பிளேட்டில் சர்வ் பண்ணி பார்த்துடலாம். அன்றைக்கி வெனஸ்டே அன்றைக்கி கேபேஜில் கூட்டு கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொரியல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவக்காயில் பொரியல் பண்ணியிருக்கேன். பாவக்காயில் நல்லா எண்ணெயில் வறுத்தா தான் கசப்புத்தன்மை போய் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்ற காய் இல்லை, நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோம். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான காய் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். அன்றைக்கி ரைஸ் பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசியில் நான் சாதம் செஞ்சுருந்தேன். அதுக்கு முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன். வீடியோவில் காட்டுற அளவுக்கு கூட முள்ளங்கி இல்லை, காலையில் சாப்பிடும்போது எல்லாம் தீந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர். தேர்ஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா மில்லெட்டில் நான் கிச்சடி பண்ணியிருந்தேன். குதிரைவாளி அரிசியில் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு நான் ஒரு கிச்சடி பண்ணியிருந்தேன். தக்காளி தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டதெல்லாம் பார்க்க கலர் எல்லோ கலரில் இருக்குது. இதுக்கு பச்சை மிளகாய் வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக அந்த கிச்சடியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியை இது மாதிரி கிச்சடி மேலே விட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மில்லட் ரைஸில் கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக உப்புமா செய்கிற மாதிரி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் லஞ்சுக்கு பையனுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி அவனுக்கு ஸ்நாக்ஸ் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா மாதுளம்பழம் கொடுத்துருந்தேன். ஸோ லஞ்சுக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறத பிளேட்டில் டீட்டெயிலாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி புடலங்காயில் கூட்டு. திரும்பியும் இந்த வாரம் புடலங்காய் ரிப்பீட் ஆகுது. காரணம் நான் அந்த வீக்கெண்டு ஊருக்கு போகிறதா இருந்தேன். ஸோ புதுசாக எந்த காயுமே நான் வாங்கலை. காய் இருக்கிறதெல்லாம் தீக்கணும் அப்படிங்கிறதுனால தேர்ஸ்டே ஆல்மோஸ்ட் எல்லா காயும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பார்த்தேன். பரங்கிக்காய் கொஞ்சம் இருந்தது, அதில் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொரக்காயில் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக நீங்கள் சப்பாத்தி செய்கிற போது சொரக்காயெல்லாம் திருவி போட்டு செய்கிறது. இது நான் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு நாள் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காராமணியும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கிரேவி செஞ்சுட்டு தயிர் சாதம் பேக் பண்ணிட்டேன்.
அடுத்ததாக ஃப்ரைடே என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம். ராகி இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சுருந்தேன். நார்மலாக இருக்க இடியாப்ப மாவோட ராகி மாவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஊறின பிறகு நம்ம குழாயில் புழிஞ்சிட்டு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி இடியாப்பம் தேங்காய் பாலும் கிடைக்கும். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சுக்கு வந்து பையனுக்கு நான் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு அவனுக்கு வந்து ஆப்பிள் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் டீட்டெயிலாக சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைடே லஞ்ச் மெனு என்ன அப்படின்னா, அன்றைக்கி வந்து கோவக்காயில் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ சாதாரணமாக பச்சை மிளகாய் தான் போட்டு தாளிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பீன்ஸில் பாசி பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். குதிரைவாலி அரிசியிலேயே சாதம் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாம்பார் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன காய் கடையில் வாங்கினதுனால இருந்த காய் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம தேடி போன காயெல்லாம் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே நான் ஊருக்கு கிளம்புறதுனால இன்றைக்கி மெனு இதோடு முடிச்சுக்கிட்டேன். இந்த வாரம் நம்ம கிச்சனில் இது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் மெனுவும். ஸோ வரப்போகிற வாரங்களில் டெய்லியும் லஞ்ச் வீடியோ ஷார்ட்ஸில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தொடர்ந்து கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.